எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த ஏப்ரன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வீடியோவில் பீட்ரூட் கரை, கொத்தமல்லி சட்னி கரைலாம் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக புதுசாக இருக்குன்னு. சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ்னால் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு சிக்கன் ரெசிபி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஹனி கார்லிக் சிக்கன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் 500 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம சிக்கன் பீசஸை மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் பூண்டு பொடி அதாவது கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ சோள மாவு வந்து ஜஸ்ட் ஒரு லைட் கோட்டிங்காக தான். ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா ரீட்டைன் ஆகும். ஸோ சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 30 நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ணணும். ஸோ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்து சிக்கனுக்கு நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஃபஸ்ட்டு நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம். ஏப்ரலில் கரையாயிடுச்சே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்ஃப் எக்ஸல் உள்ளே சோயா சாஸ் கரை வெளியே. அடுத்ததில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு. ஸோ இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா சரியாக இருக்கும். ஸோ நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். சிக்கன் மேரினேட் பண்ணி 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹனி கார்லிக் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேன் சூடு பண்ணி இதில் நான் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். வெண்ணெய் கரைஞ்ச பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு பூண்டை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ஃப்ளேம் லோவில் வச்சு இதை செய்யுங்க. பூண்டும் பட்டர் காம்பினேஷன் ஃபென்டாஸ்டிக்குங்க. இது ஃப்ளேவர்ஸும் சரி அந்த வாசனையும் சரி ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்த பிறகு அடுத்து இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சு சிக்கன் பீசஸை நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த போன்லெஸ் பீசஸ் எல்லாமே சின்ன சின்ன பீசஸ்னால இது டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு நல்ல ஸ்டார்டர் ரெசிபி. வீட்டில் கெஸ்ட் வராங்க, ஏதாவது ஒரு டின்னர் பார்ட்டி, ஒரு கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க வீக்கெண்டுக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தரலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் பீசஸ் எல்லாமே ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸை ஊற்றிடலாம். ஸோ சாஸை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடலாம். மீடியம் லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாஸ் மெதுவாக நல்லா திக்காயிடும். பாருங்கள் ஊற்றின உடனே பீசஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகிருக்கு. பாருங்கள் இப்போ ஃபைனலாக நம்ம தேன் ஊற்றணும். ஸோ சிக்கனுக்கு நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றுறேன். சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேன். பின்ன எனக்கு ஒன்று வேணும்ல. ஆஹா, ஐயோ கொட்டிடுச்சே, மறுபடியும் கரையாயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்ஃப் எக்ஸல் உள்ளே தேன் கரை வெளியே. தேன் ஊற்றின பிறகு ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் கோட் ஆகிருக்குன்னு, அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தால் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ஹனி கார்லிக் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது டேஸ்டிங் தான்.
சூடான சுவையான ஹனி கார்லிக் சிக்கன் தயாராகிடுச்சு. என்னோட ஃப்ரெஷ் க்ளீன் கரை இல்லாத ஏப்ரனும் அடுத்த ரெசிபிக்கு புதுசாக தயாராகிடுச்சு. சர்ஃபெக்ஸில் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. சூப்பரான இந்த ஹனி கார்லிக் சிக்கனை இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரமாதம். அந்த சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள்.